குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மகிட்ட வந்து பழைய லெகின்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு நீட்டாக போகும். அந்த காலுக்கு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நம்ம அப்படியே போடும்போது மேலே உங்களுக்கு சுருட்டி சுருட்டி விடுவோம், அல்லது அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே இழுத்து விட்டுருவோம் இல்லைங்களா, உங்களுக்கு அப்படியே சுருக்கமாக இருக்கும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா. இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டைட்டாக கரெக்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு காலுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி நீட்டாக இருக்கிற லெகின்ஸு என்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். முதல்ல ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். எவ்வளோ பெரிய நீட்டு காலாக இருக்கும் பாருங்கள், அது நீட்டாக இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி இருக்கிற அந்த கால் பாருங்களேன், இவ்வளோ நீட்டுக்கு இருக்காது. அதை நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு அளவுக்கு எடுத்து வெட்டிட்டேன். அதாவது என்னுடைய உயரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வச்சு வெட்டிட்டேன். எனக்கு அதாவது வந்து இது வந்து எக்ஸ்எல் வச்சுங்களேன். எக்ஸ்எல்க்கு பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து வந்து 30 சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சு நான் வெட்டி எடுத்துட்டேன். என்னுடைய காலுக்கு இந்த அளவுக்கு போதும், கரெக்டாக நிற்கிது. அப்போது கீழே மடிப்புக்கும் கொஞ்சம் பாருங்கள், இப்படி மடிக்கணும் இல்லைங்களா, மடிப்புக்கும் சேர்த்தே வெட்டினேன் நான். வெட்டியும் பாருங்கள் இவ்வளோ பெருசுக்கு இருக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதாவது பாருங்கள், இந்த மடிப்புக்காக இடம் விட்டுட்டு வெட்டிட்டேன். அப்போ அதை போட்டு பார்க்கும்போது என் காலுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது ஒன்று மடித்து தைச்சிருக்கேன் பாருங்கள். ஆனால் ஒன்று என்னன்னா, இது நம்ம வந்து கையால் தான் தைக்கணும், மிஷினில் தைக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து பனியன் கிளாத்து. இது நீட்டாக உங்களுக்கு அப்படியே ஃப்ளெக்சிபிள் மாதிரி அப்படியே இழுத்தாக வரும் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது மாதிரி ஆகிடும். அதனால் கையால் நம்ம ஹெம்மிங் பண்ணணும். இப்போ நான் இந்த அளவு கட்டிட்டேன். உங்களுடைய அளவு, கால் அளவு, அதாவது இடுப்புலேருந்து உங்களுக்கு ரொம்ப அந்த கணுக்கால் வரைக்கும் அளவு எடுத்துக்குங்க. கரெக்டாக வச்சு நீங்கள் இதை வெட்டிடுங்க. வெட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் தனியாக வந்துடும். அதை எடுத்து வச்சுருங்க. இந்த பீஸ் அதாவது வெட்டும் போது கொஞ்சம் மடிப்புக்காக விட்டுட்டு வெட்டணும். புரியுதுங்களா? ஒரு 1.5 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 3 சென்டிமீட்டர், நீங்கள் எப்படி மடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து நான் 2 சென்டிமீட்டர் வெட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், அது அழகாக அதே கலர் நூல் போட்டுட்டு உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணிட்டேன். அப்போ ஹெம்மிங் பண்ணால் இது வீணாகவும் ஆகாது, உங்களுக்கு இது இழுத்துக்கிட்டும் வராது, உங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ போட்டு பார்க்கும்போது அழகாக இருக்குது. இப்போ வர உங்களுக்கு லெகின்ஸ் மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம பழைய லெகின்லாம் ஏன் அதை மாதிரி போடணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் இல்லைங்களா, அதுக்காக வெட்டிட்டு இது நான் இதை மாதிரி ஆக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ அது இந்த மாதிரி வெட்டிட்டோம். நீங்கள் எந்த அளவுக்கு வெட்டியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள், லெகின்ஸ் என்ன செய்யணும், பின்பக்கமாக திருப்பிக்கணும். நம்ம தைக்க போகிறோம் இல்லைங்களா, அப்போ கஷ்டப்பட்டும் தைக்க வேண்டாம். பின்பக்கமாக இப்படி திருப்பிக்கணும். இதை பாருங்கள், திருப்பிட்டு இப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் பண்ணணும் ஹெம்மிங் பண்ணுறதுனா. உங்களுக்கு ஈவனாக அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்போ கால்லெலாம் மாட்டாது, நம்ம விரல்லாம் மாட்டாது. பெருசு பெருசாக பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம இது பண்ண போகிற லெகின் கால் பாருங்கள், இவ்வளோ பெருசு. புரியுதுங்களா? இப்படி திருப்பிக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இது ஹெம்மிங் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மடிங்க, இப்படியே விட்டுடக்கூடாது. ஒரு மடியோடய தைக்கக்கூடாது. ஏன் ஒரு மடிப்புலேயே இப்படி தைச்சா என்னான்னு கேட்கலாம். அது உங்களுக்கு பிசுறு பிசுறாக வரும். எப்போவுமே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கணும். இந்த பாருங்கள், இங்கே இன்னும் அழகாக ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு பாருங்கள், இப்படி மடிச்சிடணும். இந்த அளவு மடிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த அளவு தான் வரணும். அப்போ லைட்டாக மடித்து பார்த்துக்குங்க. உங்களுக்கே தைக்கிறதுக்கும் போது உங்களுக்கு வந்துடும் அழகாக. அந்த அளவுக்கு பாருங்கள், அப்படியே வரும். இப்போது இந்த கலர்லேயே நம்ம த்ரெட் எடுத்துக்குவோம். எப்படி நான் உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்காரணம் கொண்டு மிஷினில் இது தைக்கக்கூடாது. இந்த பாருங்களேன், கீழேயும் கொஞ்சம் எடுக்கணும், மேலேயும் கொஞ்சம் எடுக்கணும், அவ்வளோதான். சைடாக கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம், இதை மாதிரி கிட்ட கிட்ட அழகாக போட்டுட்டு வரணும். பெருசு பெருசாக போட்டால் உங்களுக்கு விரல் மாட்டோம், சீக்கிரமாக பிரிஞ்சிடும். கிட்ட கிட்ட போடும்போது அழகாக இருக்கும். அதே சமயம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரியக்கூடாது, இன்விசிபிளாக இருக்கணும். புரியுதுங்களா? அதை மாதிரி தைக்கணும். இது அப்படியே ஒரு விரலில் வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம், இப்படியே தான் எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட், லூஸாகவும் ரொம்ப தைக்காதீங்க, ரொம்பவும் இருக்காதீங்க. ஏன்னா அது வந்து லெகின் கிளாத் இல்லையா, அதனால். லெகின் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த பனியன் கிளாத்தில் தானே வருது.
நமக்கே இந்த ஐடியா தோணுனோம். ரொம்ப நெறைய இது மாரி பழைய லெகின்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, என்ன செய்யலான்னு பார்த்தேன். அப்போ இந்த மாரி வெட்டிட்டு தச்சுட்டு போட்டு பார்க்கும்போது அழகா இருக்குது. நீங்க இப்படி திருப்பி தைக்கும்போது உங்களுக்கே அது வந்துரும். கரெக்ட்டான அளவு வந்து நின்டும் பாருங்களேன். நீங்க தைக்கிறதுக்கு மட்டும் இந்த எம்மிங் பண்றதுக்கு மட்டும் கத்துக்கங்க. இப்படி சைடா இப்படி வச்சுக்கங்க. இப்படி குத்திட்டு இப்படி எடுங்க. அதுவே சைடா வந்துரும் அழகா. இதுக்காக சைடா தைக்கணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க நேரா குத்துனாலே சைடாவே வந்துரும் அழகா. இப்படி கீழயும் மேலயும் சேர்த்து எடுக்கணும். கீழ மட்டும் குத்திட்டு மேல விட்டுறக்கூடாது. 2 துணிய சேர்த்து நம்ம ஹெம்மிங் பண்ணணும். இந்த ஹெம்மிங் கத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய உங்களுக்கு அதாவது நெறைய இதுக்கு யூஸ் ஆகும் இது. இந்த ப்ளவுஸ்ல கைக்கு தைக்கிறது, கழுத்துக்கு தைக்கிறது எல்லாம். உங்களுக்கு ஒரு நெறைய ஹெம்மிங் இருக்கு. நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுக்குறேன். அது அந்தந்த வீடியோ வரும்போது தான் அது சொல்லிக் குடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ இந்த வீடியோக்காக இது உங்களுக்கு இந்த ஹெம்மிங் கத்துக்கிறது நீங்க கத்துக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஹெம்மிங் பண்றது பாருங்க. சின்ன கால் தானே சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்க உங்க வீட்ல நெறைய உங்க பொண்ணுங்களுக்கு இருந்தாலும், நீங்க இந்த மாரி வெட்டிட்டு, இந்த மாரி இப்பத்திய மாடலுக்கு நீங்க கத்துக் குடுத்துருங்க. அவங்களே கூட கத்துக் குடுத்தீங்கன்னா, அவங்களே கூட தச்சுப்பாங்க அழகா. அவ்வளவுதான். போட்டுட்டு நல்லா நாட் போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சுது. நல்லா 2 நாட் கூட போட்டுடலாம். கட் பண்ணிடுங்க. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இத அப்படியே இழுத்து விட்டுட்டீங்கன்னா, சரியா போயிடும். பார்த்தீங்களா? இதுவே நீங்க மெஷின்ல தைச்சதுன்னா, அது இம்மா நீட்டுக்கு வந்துரும். இழுத்துக்கிட்டு வந்துரும். கையால தைக்கும்போது அந்த அளவுக்கே வந்து கரெக்ட்டா நிக்கும். இப்போ நம்ம இத திருப்பிட்டு பார்ப்போம். பாருங்க. தெரியுதுங்களா? அழகா வந்துருச்சு. இதே மாரியே நான் வந்து என்ட்ட இருக்கிற 3 இதையும் அதே மாரி வெட்டி, வெட்டி அழகா தச்சுட்டேன். கரெக்ட்டா இருக்கு. இப்போ கால்ல போட்டு பார்க்கும்போது, அந்த மாரி இந்த சுருக்குற வேலைலாம் இல்ல. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. கரெக்ட்டா வந்து நிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. தேங்க் யூ.